வணக்கம் கைஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்றாயிரம் கிளியர் அளவுக்கு வேலை இருக்கு. மொதல் வேலையா படுத்த பாய்த்தலவானே மின்னல் வேகத்தில் மடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தெம்ப வேலை செய்யறதுக்கு 4 இட்லியும் 3 முட்டையும் ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு. அடிக்கிற வேலைக்கு இப்போ அடிக்கடி மண்டை சூடாய் சுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால மண்டையில நல்லா எண்ணெயை தேய்ச்சி குளிச்சதுக்கு அப்புறம் எங்க அம்மாட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. மை டியர் சன், உன்னை இன்னையிலேருந்து ஏட்டையாவோ ப்ரொமோட் பண்றேன். நான் வீட்டுக்கு வரதுக்குள்ள வீடு கிட்டலாம் கூட்டி முடிஞ்ச கையோட மாப்பையும் போட்டுருந்தாங்க. ஓகே எஜமான்ட்டு நான் ஆயுதத்தை கையில் எடுத்துட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ஃபர்ஸ்ட் சமயக்கட்டுல இருந்து ஆரம்பிக்கலான்னு கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி அல்றேன். அல்ல புதையல் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. இவ்வளவு நாள் இந்த குப்பையெல்லாம் எங்க சேர்ந்துருந்துச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் துணிமணிலாம் மடிச்சு வச்சுட்டு கையோட போயிட்டு வீட்டில் மாப்பையும் போட்டேன். ஆனால் கேமரா வச்சேன், ரெக்கார்டை போட மறந்துட்டேன். அப்புறம் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். காலையிலேருந்து வீடியோ எடுத்து நான் ஷார்ப்பாக 3 மணிக்கு வீடியோ உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். 3 மணிக்கு எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே கரெக்டாக மணி 4-4:30 மேலே ஆயிரும். ஒரு சில நாள் வாயெல்லாம் வளர்ந்துச்சுன்னா 5 மணி கூட ஆயிரும். அதையும் தாண்டி ஒரு வழியாக 5 மணிக்கு ஒர்க் அவுட் பண்ணலான்னு ஆரம்பிச்சேன்னா ஒரு சில நாள் மழை வந்து கோளார கொடுத்துட்றான். அதான் காய்ஸ் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் மண்டை சூடாக்குறேன். இப்போ கூட மணி 5:30 ஆச்சு ஒர்க் அவுட் பண்ணாமல் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு மட்டும் லீவ் லெட்டர் கொடுத்துட்டு அடுத்த நாளைக்கு என்னென்ன பிளான் பண்ணலான்னு கரெக்டாக டைம் ஷெட்யூல் போட்டு மெயின்டைன் பண்ணுறேன். நாளைக்கு வீடியோ வராமலாம் இல்லை, வீடியோ வரும். ஆனால் ஒர்க் அவுட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம்.